ஹாய் மக்களே, இன்னைக்கு ஈஸி அண்ட் டேஸ்டி ஈவினிங் ஸ்நாக் வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி சிம்பிளா வீட்லயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து அதை தோல் நீக்கிட்டு நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா அதுல சோடா மாவுமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா அதில் பெருங்காயத்தூளுமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க இதுல ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பேட்டரை கட்டி இல்லாம கலரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடை எடுத்துக்கோங்க, அது நல்லா சூடானதும் பஜ்ஜி பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்ப நம்ம பேட்டர்ல வாழைக்காயை நல்லா டிப் பண்ணிட்டு ஒண்ணா நம்ம அதுல எண்ணெயில ஆட் பண்ணிருங்க. அதை ஒரு சைடு நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வெந்ததை அடுத்த சைடு திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான வாழைக்காய் உங்களுக்கு ரெடி ஆயிரும். நான் இந்த வாழைக்காய் பஜ்ஜி சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். மறக்காம நீங்க இந்த ரெசிபியை உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. கமெண்ட்ல அது எப்படி வந்திருக்கும்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.